ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் ரியாவை காட்டுறாங்க. அவள் டாக்டர் போல். ஸோ ஓவர் டைம் பார்த்துட்டு அப்படியே அவள் மயங்கி விழுந்துடுறா. அவள் சரியாக சாப்பிடாதனால. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவள் கண் முழிச்சு பார்த்தா அவள் வேற யாரோட வீட்லேயோ இருக்கா. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. அவளுக்கு வயிறில் வேலை பெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்தா அவளுக்கு ஏதோ அடிப்பட்ட மாதிரி இருக்கு போல். ஸோ இந்த பக்கம் காட்டுறாங்க. டாக்டர் வந்துட்டு நம்ம ஹீரோ ஷென் இருக்கான். அவன்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் தன்னைத்தானே கத்தியால் குத்திக்கிட்டாங்க தான். பட் இப்போ நான் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன். அவங்களுக்கு பெயின் இதுக்கப்புறம் அவங்க கேர்ஃபுல்லாக இருந்தால் வராது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்குது போல். ஸோ ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது. அவள் ரீசெண்டாக ஒரு நாவல் ரீட் பண்ணிட்டு இருந்திருக்கா. அந்த நாவலுக்குள்ளே இப்போ வந்துட்டா. ஸோ ஃபீமேல் லீடாக நம்ம ஹீரோயின் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ அப்போ தான் என்டர் ஆகுறான். பார்த்தா அவன் பயங்கர ஹேண்ட்ஸமாக இருக்கான். நம்ம ஹீரோயின் வாயை பொழுந்துட்டு, ஐயோ என்னடா இவன் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு டிவோர்ஸ் பேப்பரை கொடுத்துட்டு, உனக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியும், நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆக்சுவல் பிளாட்டை வந்து யோசித்து பார்க்குறா. ஆக்சுவலி இந்த நாவலில் ஹீரோ ஹீரோயினுக்கு ரெண்டு பேர்த்தையும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிக்காது போல். நம்ம ஹீரோக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த ஃபீமேல் லீட் மேலே லவ் இருந்திருக்கு. பட் அந்த ஃபீமேல் லீட்க்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான். அவனோட பேர் ஜோ போல். அப்போது அவள் வந்துட்டு இந்த கத்தி குத்து படுறதுக்கு முன்னாடி ஒரு சீன் நடந்திருக்கு. அதுதான் நம்ம ஹீரோயின் யோசித்து பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த ஃபீமேல் லீட் வந்துட்டு மேல் லீட் கிட்ட, நீ வந்துட்டு ஒரு ஊனமானவன், அவனால் நடக்கக்கூட முடியாது, உனக்குலாம் ஏன் மேலே ஆசையா, எனக்கு என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஜோவை தான் பிடிக்கும், நான் அவன் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னும் போது அப்போ மேல் லீட் சொல்கிறான், அதெல்லாம் சரி, நீங்கள் வந்துட்டு லவ் பண்ணுறீங்க எல்லாம், ஆனால் ஒன்றை பார்க்க வரும்போது என்னோட செக்யூரிட்டி விடாதப்போ அவர் ஏன் கத்தியால் அவன் குத்துனா, அதனால தான் நான் வந்து ஜெயிலில் போட்டேன் அப்படின்னும் போது அப்போ ஃபீமேல் லீட் சொல்கிறான், ஆமாம் அவன் வந்துட்டு என்னை பார்க்க வர்றதுக்காக என்னன்னாலும் பண்ணுவான், ஒழுங்கா நீ அவனை வந்துட்டு ஜெயிலேருந்து எடுத்துடு, இல்லைன்னா நானே என்னை குத்தி கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தி எடுத்து அப்படியே ஸ்டொமக்கில் குத்தி இருந்திருப்பா போல். ஸோ நம்ம ஹீரோயின் யோசித்து பார்த்துட்டு, யாரா இவன் இந்த ஃபீமேல் சரியான பைத்தியமாக இருந்திருப்பா போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு செக்கை வச்சுட்டு, இதுக்கு உனக்கு தேவையான பணம் இருக்குது, அதை வச்சு நீ சந்தோஷமாக வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக போகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள அந்த ஃபீமேல் லீட் வேணால் ரொம்ப முட்டாளாக இருந்திருக்கலாம், பட் நான் அப்படி இருக்க போகிறது கிடையாது, இவ்வளோ பணக்காரன், இவ்வளோ அழகானவன், இவ்வளோ இன்டெலிஜென்ட், இவ்வளோ யங்கேஜில் ஒரு கம்பெனியை ரன் பண்ணி அதுக்கு சிஇஓவாக இருக்கான், இவ்வளோ பெஸ்ட்டான குவாலிட்டிஸ் இருக்க மேனை யாராச்சும் விடுவாங்களா, அதுவும் இல்லாமல் இவ்வளோ நான் எவ்வளோ இன்சல்ட் பண்ணியுமே இந்த மேல் லீட் வந்துட்டு ரொம்பவே கேரிங்காக தான் பார்த்துக்கிறான். ஸோ எனக்கு இவன் தான் ஹஸ்பண்டாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட, நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிக்க விரும்பல ஹஸ்பண்ட், நான் உன் கூட இருக்க தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிற, உண்மைக்கே தான் நான் வந்துட்டு உன்னை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் உன் கூட தான் இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு 2 days டைம் தரேன், நீ எதனால யோசித்து சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு யோசித்து பார்க்குறா, சரியான இந்த ஃபீமேலின் முட்டாளா இருப்பா போல, தனக்கு தானே யாராச்சும் இப்படி கத்தியால் குத்திப்பாங்களா, அதுவும் அந்த பாய் ஃப்ரெண்ட்காக, அவன் ஒன்றும் அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டே படுத்திருக்கும் போது அங்கே நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்தாரா. அவள் வந்துட்டு, இப்போ பாரு உன்னை பார்க்க வரனால தான் அவன் வந்துட்டு உங்கள் செக்யூரிட்டியை கொலை பண்ணிட்டு அப்போது அந்த ஜோ வந்துட்டு ஜெயிலில் இருக்கான், ஒழுங்கு அவனை வந்து நீ பாரு, அவனை வந்து வெளியே விட சொல்லு அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நான்லாம் வரப்போகிறது கிடையாது, எனக்கு இதில் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போது அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு, நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, ஒன்றால் தான் இப்போ ஜெயிலில் இருக்கான், நீ எந்திரிச்சு ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுக்கிறா. நம்ம ஹீரோயின் வர மாட்டேங்கிறா. ஸோ அதனால் ஹீரோயின் கீழே விழுந்துடுறா போல். இங்கே சவுண்டை கேட்டுட்டு நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட, நான் வந்துட்டு போகணுன்னு சொல்லவே இல்லை, பட் இவன் என்னை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கா, எனக்கு என் பாய் ஃப்ரெண்டை பார்க்க ஆசை கிடையாது, அவன் ரொம்ப மோசமானவன் எனக்கு தெரியும் அப்படின்னு அவள் பேசின உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஃப்ரெண்டை அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறான். ஸோ செக்யூரிட்டிஸ்மே அவளை அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஸ்டொமக்கில் பெயின் ஆகிட்டு இருக்கு போல். அப்போ ஹீரோ கேட்குறான், உனக்கு ஓகேவா, உனக்கு ரொம்ப பெயின் ஆனால் சொல்லி நான் டாக்டரை வர சொல்கிறேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, அதெல்லாம் இல்லை, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், நான் வந்துட்டு உண்மைக்கே உன்னை லவ் பண்ணுறேன், இப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆகியிருக்கு, இதுக்கப்புறம் நான் என் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன்னு சொல்லவே மாட்டேன், அப்புறம் என்னவே நானும் ஹார்ம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான், லாஸ்ட் டைமும் நீ இந்த மாதிரி தான் என்கிட்ட சொன்னேன், பட் நீ அதை தானே திரும்பி பண்ணியிருக்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ஆமாம் நான் சொன்னேன் தான், பட் இந்த தடவை
அந்த மாதிரி பண்ண மாட்டேன். நான் வந்துட்டு உன்னை நல்லா கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட சீக்ஸில் வந்துட்டு அவள் கிஸ் கொடுக்குறா. நம்ம ஹீரோக்கே ஷாக் ஆகிடுச்சுக்கு. அங்கே பார்த்தா கரெக்டாக மெய்ட் வந்துடுறாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஷை ஆகிட்டே சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினுமே கீழே போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு வயிறை பிடிச்சிட்டு எனக்கு ஸ்டொமக் ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சுக்கு, என்னால் கண்டிப்பாக கை வச்சு சாப்பிட முடியாது, எனக்கு நீயே ஊட்டி விட்றியா அப்படின்னும் போது நம்ம ஹீரோவால் அதை முடியாது அப்படின்னு சொல்ல முடியல. ஸோ அவனுமே அவளுக்கு ஃபீட் பண்ணுறான். ஸோ ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் வந்துட்டு ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு சொல்கிறாரு, பாஸ் இப்போ உங்கள் ஒய்ஃப்க்கு வந்து உடம்பு நல்லாவே ஆகிருச்சு, ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் அவங்களுக்கு எல்லாமே சரியாகிடும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோவுமே சரின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி விட்டுறான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் பண்ணதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அவளுக்கு ஸ்டொமக்கில் தானே அடி விழுந்துச்சு, மூளையில் அடிப்பட்ட மாதிரி வித்தியாசமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு இருக்கான். அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து ஆக்சுவலி சூ ஃபேமிலியோட இல்லீகலான பொண்ணு போல். அந்த சூ ஃபேமிலியோட ஹெட் இருக்கார், அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பா. அவர் வந்துட்டு ஒரு லேடியை வந்து ஏமாற்றி லவ் பண்ணுற மாதிரி ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டார் போல். ஸோ அவங்களோட குழந்தை தான் நம்ம ஹீரோயின். ஸோ அங்கே பார்த்தா அந்த அது அப்பாவுக்கு வந்து தனியாக ஒரு ஃபேமிலி இருக்குது, அவருக்கு வந்து 3 பொண்ணுங்க போல். ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் மதர் அவங்க அப்பாவும் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஸ்டெப் மதர் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் அப்பாவுக்கு பர்த்டே வரப்போகுது, நீ கண்டிப்பாக வரணும், நீ வந்து கண்டிப்பாக சென்னையுமே கூட்டிகிட்டு வரணும், நாங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஆக்சுவலி தெரியும் போல் இந்த நாவலை பொறுத்தளவு ஹீரோயினோட பேரண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லவங்களே கிடையாது. அவங்க வந்து எப்போவுமே ஷென் கூட எப்படியாச்சும் கான்டாக்ட் வச்சுக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. பட் ஹீரோயின் எப்போவும் விட்டுருக்க மாட்டா போல். ஸோ இந்த தடவையும் அதே மாதிரி தான் என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு சிஇஓ, நீங்கள் சொல்கிறப்பெல்லாம் வந்துட்டு போகிறதுக்கு அவன் ஒன்றும் சும்மா இல்லை, அதே மாதிரி தான் நானும், எனக்கும் டைம் இருக்காது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஸ்டெப் மதருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு காலை வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க, ஏம்மா நீ வந்துட்டு என்னோட பர்த்டேக்கெலாம் வரமாட்டியா அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் நான் வரமாட்டேன் அப்படின்னு காலை கட் பண்ணிடுறா. பிகாஸ் இவங்க நடிக்கிறாங்கன்ற விஷயம் ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது. அங்கே பார்த்தா ஹீரோயினோட அப்பா வந்துட்டு அவங்க ஸ்டெப் மாம் கிட்டே சொல்கிறாரு, இப்போ என்ன இவ வரமாட்டேன்னு சொன்னால் நான் வந்துட்டு அந்த ஷென் ஃபேமிலியோட ஹெட்கே கால் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோவோட தாத்தாக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நான் பர்த்டேக்கு இன்வைட் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் சேர்ந்து லன்ச் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ சொல்கிறேன், உங்கள் அப்பா பர்த்டேக்கு நம்ம போகலாம், வந்து கிஃப்ட்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னும் போது ஹீரோயின் வந்துட்டு ஏன் நீ போகணுன்னு ஆசைப்படுற, உனக்கு ஒர்க் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கு புரியுது, நீ அங்கே கூட்டிகிட்டு போனால் உனக்கு அசிங்கமாக இருக்கும் தானே நீ யோசிக்கிற, நான் கிஃப்ட்டை கொடுத்துட்டு வேமா அங்கேருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படிலாம் கிடையாது, நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க அப்படின்னும் போது ஹீரோ வந்துட்டு எனக்கு எல்லாமே புரியும், நீ சாப்பிட அப்படின்னு அவன் சொல்லிடுறான். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்ட்டிக்கு கிளம்பணும் போல். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து பார்ட்டிக்கு கிளம்பணுன்னு ரெடி ஆகிட்டோம். ஸோ அப்போ நம்ம அழகாக ரெடி ஆகிட்டு போகணும்ல அப்படின்னு அவள் ட்ரெஸ்லாம் சூஸ் பண்ணி பயங்கரமாக மேக்கப்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. கீழே பார்த்தா நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட்டும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தா ரொம்ப லேட் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் இறங்கி வர கார்ஜியஸாக நம்ம ஹீரோவும் அப்படி பார்த்துட்டு இருக்கான், அசிஸ்டண்ட்டும் பார்த்துட்டே இருக்கான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ பதில் சொல்கிறதுக்குள்ளே அசிஸ்டன்ட் வந்துட்டு, மேம் நீங்கள் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ வந்துட்டு அந்த அசிஸ்டண்ட்டை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த பார்ட்டியில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் அசிஸ்டண்ட் எல்லாருமே என்டர் ஆகுறாங்க. அங்கே அந்த ஸ்டெப் மாம் அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அந்த ஸ்டெப் மாம் வந்துட்டு இவ என்ன அந்த ஷென் ஃபேமிலியில் போய் கஷ்டப்படுவான்னு யோசிச்சார், ரொம்ப ரிச்சாக வாழ்ந்துட்டு இருக்கா போலே அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பெயிண்டிங்கெல்லாம் கிஃப்டாக வாங்கிட்டு வந்திருப்பான் போல், அதோட ஒர்த்தே ரொம்ப மில்லியன் கணக்கில். ஸோ இதை கிஃப்ட் பண்ண உடனே அவங்க அப்பா வாயெல்லாம் பல்லாகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து எப்படியாச்சும் கான்டாக்ட் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ இல்லை எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நீங்கள் கூப்பிட்டீங்களேன்றதுக்காக தான் நான் வந்தேன், இல்லைனா நான் கண்டிப்பாக இன்றைக்கி வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நீ இங்கேருந்து என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்னா அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான்.
நம்ம ஹீரோயின்மே ஹஸ்பண்ட் வந்துட்டு இவ்வளோ ஒர்த்தியான ஒரு கிஃப்ட்டை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே இருக்க சாப்பாடெலாம் நான் சாப்பிட்டுட்டு தான் போவேன். நான் ஏன் ரோஷப்பட்டு இங்கேருந்து போகணும் அப்படின்னு யோசிக்கிறா. அங்கே பார்த்தா அவங்க அப்பாவும் அவங்க ஸ்டெப்மாமும் சேர்ந்துட்டு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், ஹஸ்பண்ட் கிட்டேருந்து எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், ஸ்டடி ரூமுக்கு வா அப்படின்னு கூப்பிடும்போது ஹீரோயின் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவள் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பார்த்தா அவளோட சின்ன ஸ்டெப் சிஸ்டர் வந்துட்டு நம்ம ஹீரோயினை அடிக்கிறா. ஸோ அவள் அடித்ததில் அவளோட ஃபோர்க் வந்துட்டு வாயை கிழிச்சிடுது. அவள் ஃபுட்டுமே கீழே போய் விழுந்துருது போல். ஸோ அந்த ஸ்டெப் சிஸ்டர் வந்து சொல்கிறா, என்ன அவங்க வீட்டிலலாம் சாப்பாடை நீ பார்த்ததே இல்லை போல், இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னும் போது ஹீரோயின் வந்துட்டு ஒழுங்காக கீழே விழுந்த ஃபுட்டை எடுத்துட, இல்லை நான் உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்ன உடனே இந்த தேர்ட் ஸ்டெப் சிஸ்டருக்கு வந்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்னடா எப்போவுமே நம்மளை பார்த்தா பயப்படுவா, இன்றைக்கி என்ன இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவள் எடுக்காமல் இருந்தோடனே அவளை அடித்து கீழே தள்ளி விட்டுறா. ஹீரோயின் வந்துட்டு அவளை தள்ளி விட்டோன்னே அங்கேருந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறா. பட் செக்யூரிட்டிஸ் எல்லாருமே நம்ம ஹீரோயினை பிடிச்சிடுறாங்க. அந்த ஸ்டெப் மாம் வந்துட்டு உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என் பொண்ணவே நீ கீழே தள்ளி விட்டுருப்ப, உனக்கு அவ்வளோ தில் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஷென்னுக்கு தெரிஞ்சால் கூட அவன் உங்களை என்ன பண்ணுவான்னு உங்களுக்கே தெரியும், ஒழுங்காக நீங்கள் என்னை விடுங்க அப்படின்னும் போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவனால் என்ன பண்ண முடியும், அவனால் எந்திரிச்சு கூட நிற்க முடியாது அப்படின்னு அவங்க ஓவராக பேசுகிறாங்க. ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அங்கே பார்த்தா செகண்ட் ஸ்டெப் சிஸ்டர் இருக்கா. அவள் நம்ம ஹீரோயினை பார்த்து இந்த மாதிரி டிசேபிளை மேரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஓல்டு மேனை கூட மேரேஜ் பண்ணியிருந்துருக்கலாம், என்னமோ டிசேபிளை மேரேஜ் பண்ணிவிட்டு ராஜாவை மேரேஜ் பண்ண மாதிரி நீ சீன் போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவள் நீ ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணிப்பாரு, உனக்குலாம் ஒரு பெக்கர் தான் கிடைக்க போகிறான் அப்படின்னு கத்திட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்து அசிஸ்டண்ட்டுக்கு அங்கே பார்ட்டிலேருந்து கால் வந்துடுது போல், இந்த மாதிரி ஷென்னோட ஒய்ஃபை வந்துட்டு புள்ளி பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோ கிட்ட சொன்ன உடனே அவன் வந்து பார்ட்டிக்கு போகிறதுக்காக சொல்லிடுறான். இந்த பக்கம் காட்டுறாங்க அந்த செகண்ட் சிஸ்டர் இருக்கால, அவள் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி ரொம்ப புள்ளி பண்ணி பேசக்கூடாதெல்லாம் பேசிகிட்டு இருக்கா. ஹீரோ வந்துடுறான். அப்போ அவன் சொல்கிறான், என் ஒய்ஃபை நீங்கள் எப்படி இந்த மாதிரி புள்ளி பண்ணலாம் அப்படின்ன உடனே அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாருமே நம்ம ஹீரோயினை விட்டுறாங்க. அவளுமே கீழே விழுந்துறா. ஸோ அங்கே பார்த்தா அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை நான் புள்ளிலாம் பண்ணல, இந்த ஃபேமிலியோட ரூல்ஸை தான் நான் சொல்லி தந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் பாட்டுக்கு தான் இருந்தேன், அப்போ தான் என்னோட தேர்ட் சிஸ்டர் வந்துட்டு என்னை தள்ளி விட்டுட்டா, ஸோ அதனால தான் அவளை திரும்ப தள்ளினேன் அப்படின்னும் போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை இல்லை இந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டு என்னோட பொண்ணு தள்ளி விட்டா, இவ பொய் சொல்லிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க வந்து அப்படியே பிளேட்டை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், ஆக்சுவலி இவள் வந்து உங்கள் வீட்டு பொண்ணு இல்லை, இப்போ என்னோடய ஒய்ஃப் ஆகிட்டா, ஸோ நான் இவளுக்கு ரூல் சொல்லித்தரணுன்னா சொல்லி தந்துப்பேன், நீங்கள் சொல்லித்தரணுன்ற அவசியம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. என்னடா நமக்காக ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பார்த்தா அவங்க அப்பா வந்துட்டு ஹீரோ வந்து கோவமாக பேசுறதை பார்த்துட்டு, சரிம்மா உனக்கு என்ன வேணும் நீ சொல்லுறியா, நான் வந்து செய்கிறேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு பெருசாக ஒன்றும் வேண்டாம், இந்த ஸ்டெப் மாம் அப்புறம் இந்த ஸ்டெப் சிஸ்டர்ஸ் எல்லாருமே என்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு உடனே அதுக்கு அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறா, ஆக்சுவலி நான் வந்துட்டு நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை முடிச்சிக்கலாம் தான் இங்கே வந்தேன், உங்கள் ஃபேமிலிக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, நான் என் ஹஸ்பண்ட் சைடு தான் எப்போவுமே இருக்க போகிறேன், அப்புறம் என் ஹஸ்பண்ட் டிசேபிள்ன்ற பேச்சும் நீங்கள் வச்சுக்கக்கூடாது, உங்கள் கம்பெனிலேருந்து எந்த ஒரு ஷேரும் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னும் போது அந்த ஸ்டெப் மாம்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ்வளோ பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சாரியுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பரவாயில்ல நான் உங்களை அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ எப்போவுமே நான் அவங்க கூட வந்துட்டு கான்டாக்ட் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ அப்போ அந்த செகண்ட் சிஸ்டர் இருக்கால, அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு, அப்பா விடுங்கப்பா அவனே ஒரு டிசேபிள் மேன், அவன் என்ன நமக்கு ஷேர் கொடுக்க போகிறான் அப்படின்னும் போது அவங்க அப்பா அவளை அரைஞ்சிட்டு, ஷென் ஃபேமிலி எவ்வளோ பெரிய ஃபேமிலி தெரியுமா, அதுவும் மிஸ்டர் ஷென் மனசை வச்சா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் கொடுப்பாரு, உங்களால் அது போயிடுச்சு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் காரில் நம்ம ஹீரோ ரொம்ப சைலண்ட்டாகவே வந்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு ஒருவேளை நான் வந்துட்டு அங்கே ரொம்பவே ஓவராக பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லி அவன் கோவமாக இருக்கானா, சரி நம்ம பேசி பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோ கிட்ட போயிட்டு அந்த தேர்ட் சிஸ்டர் தள்ளி விட்டால, அதில் ஃபோக் வந்து என் வாயில் குத்தி எனக்கு அடிபட்டுருச்சு பாரு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அடிபட்டுருச்சு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு அவ்வளோ பெரிய அடிலாம் இல்லை, நான் வந்து அங்கே ரொம்ப ஓவராக பிஹேவ் பண்ணிட்டு நீ நினைக்கிறியா, அவங்க
அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஓவராக பேசினாங்க. என் ஹஸ்பண்ட் எப்படி அவங்க பேசலாம், அதனால தான் நான் அவங்க கூட சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. நமக்காகவா இவ்வளோ ஸ்டாண்ட் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, எங்கள் அப்பா கிட்ட நீ வந்துட்டு எந்த ஒரு கான்டாக்டும் வச்சுக்க மாட்டேன்னு சொன்னல, அதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி. அவங்க எப்போவுமே நம்மளை யூஸ் பண்ணிக்க மட்டும்தான் பார்க்குறாங்க, நீ வந்து அதுக்கெலாம் எப்போவுமே ஓகே சொல்லாத அப்படின்னும் போது நம்ம ஹீரோவுமே சரின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் எப்போவுமே உன்னோட கேர்ளாக தான் இருப்பேன், உன்னை நல்லாவே பார்த்துப்பேன், உன்னை யாரும் எதுவும் பேச விட மாட்டேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கே ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்னாச்சு இவளுக்கு வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாளே, இவள் ஸ்டூபிட் ஆகிட்டாளா இல்லை ஸ்டூபிட் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காளா அப்படின்னு யோசிக்கிறேன். ஸோ ஹீரோயின் க்ளோஸாக இருக்காத, அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு மிரர் வழியாக பார்த்தோன்னே அவருக்கே ஜெர்க் ஆகிடுது. ஸோ சடன் பிரேக் போட்டோன்னே 2 பேரும் இடிச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து தள்ளி உட்காந்துக்கிறாங்க. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயினுக்கு ரொம்ப பசிக்குது போல். ஸோ அவள் கிச்சனுக்கு போகலான்னு பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு ஃப்ரிட்ஜ்லேருந்து வாட்டர் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் அவனால் எடுக்க முடியல. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு எடுத்து கொடுக்குறா. நம்ம ஹீரோ இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்து என்னடா இவன் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறானே, நான் வந்து இவனுக்கு ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணி ஆகணும், ஏன்னா என் ஹஸ்பண்டை நான் தானே பார்த்துக்கணும், இவனை வந்து எந்திரிச்சு நடக்க வைக்கிறது வந்து முடியாத காரியம்தான், பட் நான் நினச்சா முடியும், நான் வந்துட்டு எப்படியாச்சும் கண்டிப்பாக இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த நியூரோ சர்ஜரியை பற்றி நிறைய வந்துட்டு ரிசர்ச்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் கிட்ட வந்துட்டு அவனோட ஹெல்த் இதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே கேட்டிருப்பா போல். ஸோ அவருமே எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு, இப்போது நீங்கள் வந்துட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறீங்களா, ஏகப்பட்ட டாக்டர்ஸ் வந்துட்டாங்க, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி பார்த்தாச்சு, பட் எதுக்குமே அவரோட கால் வந்து அசைய மாட்டேங்குது. ஸோ அவர் வந்துட்டு இப்போ எல்லா ஹோப்பையும் விட்டுட்டாரு. ஸோ லைஃப் ஃபுல்லாக அவர் இப்படியே தான் இருக்க போகிறாரு அப்படி தான் பாதி டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு எல்லா டாக்டர்ஸும் ட்ரை பண்ணி பார்த்தாங்களா, அப்போ நானும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தானே அப்படின்னும் போது அசிஸ்டன்ட் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சக்ஸஸ் ஆச்சுன்னா நல்லது தானே அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா, இன்றைக்கி டின்னருக்கு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்துடுவாரா அப்படின்னும் போது நம்ம அசிஸ்டன்ட் வந்துட்டு இல்லை எனக்கு தெரியலையே மேம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மீட்டிங்கில் இருக்கான் போல். ஸோ மொபைலில் தான் அங்கே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா கரெக்டாக நம்ம ஹீரோயின் கால் வருது. ஸோ அவன் ஒய்ஃப்னு போட்டு சேவ் பண்ணியிருந்திருப்பான் போல். ஸோ அங்கே எல்லாருமே இங்கே பாரு ஒய்ஃப் கால் பண்ணுறாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. அங்கே செக்ரட்டரியோட கையில் தான் மொபைல் இருந்திருக்கும் போல். ஸோ அதை அவன் அட்டென்ட் பண்ணி விட்ட உடனே நம்ம ஹீரோயின் வந்து பேசுகிறா, ஹஸ்பண்ட் நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், இன்றைக்கி நைட் நம்ம டின்னருக்கு வெளில போகலாமா அப்படின்னு கேட்குறா. ஸோ கேட்டுட்டு அங்கே எல்லாருமே சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷை ஆகி இருக்கு. அவன் வேமா வந்துட்டு அந்த ஸ்க்ரீன் ஷேர் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட, இப்போ நான் மீட்டிங்கில் இருக்கேன், நான் நைட்டு உங்க கூட டின்னருக்கு வரேன் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். ஸோ அதுக்கப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, நான் எல்லா இடத்தையுமே சர்ச் பண்ணேன், இங்கே தான் நிறைய டெலிஷியஸான ஃபுட்லாம் கிடைக்கும்னு சொன்னாங்க, இங்கே ரிசர்வேஷன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க, பட் நான் உன் நேமை யூஸ் பண்ணிட்டேன், அவங்க தந்துட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ சரி ஓகே நம்ம வீட்லேயே சாப்பிட்டுருக்கலாம்ல, எதுக்கு இங்கே சாப்பிடணும்னு நீ ஆசைப்பட்ட அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, வீட்டில் நமக்கு ப்ரைவசி இருக்காது, மெய்டு எல்லாருமே இருக்காங்கல்ல, ஸோ அதனால தான் நான் வந்து உன் கூட தனியாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி பேசும்போது நம்ம ஹீரோக்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அப்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறா, நான் உனக்காக வந்துட்டு ஒரு டாக்டரை அரேஞ்ச் பண்ணுறேன், அவங்க வந்துட்டு நியூரோ சர்ஜன் தான், அவங்க கிட்ட நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், ஒரே ஒரு தடவை நீ வந்துட்டு கோஆப்ரேட் மட்டும் பண்ணுறியா அப்படின்னும் போது நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு, இல்லை அதெல்லாம் வேண்டாம், நான் வந்துட்டு அதுக்கெலாம் ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் போய் பக்கத்தில் உட்காந்துட்டு, ப்ளீஸ் நான் வந்து இந்த நாள் அசிங்கப்படுறேன், அதனால தான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண பார்க்குறேன்னு மட்டும் நினைக்காத, நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நினைக்கிறேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோவில் பார்த்துட்டே இருக்கான். அப்புறமும் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் எந்திரிக்கும் போது அங்கே ஒரு கிளாஸ் உடஞ்சி தண்ணியெல்லாம் ஹீரோயின் மேலே கொட்டிடுது. நம்ம ஹீரோ டிஷ்யூ எடுத்து துடைக்க போகிறான், பட் அவனுக்கு எட்ட மாட்டேங்குது. அப்போது ஹீரோயின் வந்து பரவாயில்ல நான் வாஷ்ரூம் போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாஷ்ரூம் போயிடுறா. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு எப்படியாச்சும் நான் வந்துட்டு என்னதுக்கு ஓகே சொல்ல வச்சு ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு வெளியில் வரா. பார்த்தா நம்ம ஹீரோனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சிஸ்டர் வந்துட்டு யூஎஸில் இருந்திருப்பா போல். ஸோ யூஎஸில் தான் ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணி அங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கா.
ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இப்போ அவள் வந்து திரும்ப அப்ராட்லேருந்து வந்துட்டா போல். ஸோ அவள் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட, உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ வந்து அன்னைக்கு அப்பாவோட பார்ட்டியில் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருப்ப, எனக்கு எல்லா நியூஸுமே வந்துருச்சு, உடனடியாக நீ வீட்டுக்கு போய் அப்பா அம்மா கிட்டே சாரி கேட்கணும், என் கூட வா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, அப்படிலாம் என்னால் வர முடியாது, என் ஹஸ்பண்டவே இவ்வளோ அசிங்கப்படுத்துவாங்க எல்லாம் பண்ணுவாங்க, நான் இப்படி அந்த வீட்டுக்குள்ளே வருவேன்னு சொல்லி நீ எதிர்பார்க்குற, அதுவும் இல்லாமல் அவங்க 2 பேருக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மதமும் கிடையாது, உங்கள் ஃபேமிலி வேறு என் ஃபேமிலி வேறு அப்படின்னு அவன் பேசின உடனே அப்போது அந்த ஃபர்ஸ்ட் சிஸ்டர் வந்து சொல்கிறா, அம்மா சொன்ன மாதிரி உனக்கு ரொம்ப திமிரு கூடிடுச்சு தான், நீ ரொம்ப தான் வாய் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அடிக்கிறதுக்காக போகிறா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து, அடிக்கிற வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காத, உங்கள் அப்பா ரொம்ப நல்ல ஒரு மாதிரி பேசுகிறாரு, ஆனால் என்னோட ஹஸ்பண்ட் கிட்டேருந்து காண்டாக்ட் பண்ணணுன்னு மட்டும் ஏன் எதிர்பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் டென்ஷன் ஆகுறா. ஸோ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீ என்ன தான் சொன்னாலும் நான் வந்து சாரிலாம் கேட்க போகிறது கிடையாது அப்படின்னு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சிஸ்டர் வந்துட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கா. அங்கே பார்த்து நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஓ இதுதான் அவளோட ஹஸ்பண்டா, அந்த டிசேபிள்ட் மேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போய் பேசுறதுக்காக ட்ரை பண்ணுறா. பட் ஹீரோ கண்டுக்கவே மாட்டேங்கிறான். ஸோ அங்கே பார்த்தா சூப் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ ரொம்ப ஹாட்டாக இருக்குது, அதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ வேணும்னே நம்ம ஹீரோ மேலே இதை கொட்டணுன்றதுக்காக அவள் காலை ஊடையில் விட்டுற அந்த சூப்லாம் கொட்டுறதுக்காக போது நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து ஹக் பண்ணிக்கிறா. ஸோ அந்த ஹாட்டான சூப் எல்லாமே ஹீரோயின் மேலே பட்டுருது. உடனே இந்த ஃபர்ஸ்ட் சிஸ்டர் வந்துட்டு, நீ எங்கே கண்ணை வச்சுட்டு வர, நீலாம் ஒரு வெயிட்டரா, அதுக்கெலாம் நீ தகுதியே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் எல்லாத்தையுமே பார்த்தேன், நீ தான் வேணும்னே அவன் காலில் விட்டேன், அவன் வந்துட்டு கரெக்டாக தான் வந்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபர்ஸ்ட் சிஸ்டர் வந்து சொல்கிறா, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் ஒன்றும் பண்ணல, தேவையில்லாமல் என் மேலே பழி போடாத அப்படின்னு. நம்ம ஹீரோ வந்துட்டு செக்யூரிட்டி செலுத்தி வர சொல்லியிருப்பான் போல். ஸோ அங்கே வந்துட்டு எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் சிஸ்டரை வந்து பிடிச்சிக்கிறாங்க. ஸோ அப்போ அவள் சொல்கிறா, அந்த வெயிட்டர் கொட்டினதுக்கு ஏன் மேலே பழி போட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னும் போது அந்த வெயிட்டர் சொல்கிறான், நான் கரெக்டாக தான் வந்துட்டு இருந்தேன், நீங்கள் தான் உடையில் கால் விட்டுட்டீங்க, ஏன் இந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அங்கே பார்த்தா ஆக்சுவலி வந்து ஹஸ்பண்ட் யூஎஸில் இருக்கும்போது இங்கே ஒருத்தவங்க டேட் பண்ணிட்டு லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கா போல். ஸோ அவன் வந்துட்டு விடுங்க, நீங்கள் யார் இவ்வளோ தொடுறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது. ஹீரோயின் வந்துட்டு, சரி நீ இவ்வளோ தான் சொல்கிறல, நான் எதுவுமே பண்ணல, நான் வந்துட்டு கால்லாம் விடல அப்படின்னு, நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணலாமா, நீ ஓகேவா உனக்கு அப்படின்னும் போது நம்ம அவளுக்கு பதற ஆரம்பிக்குது. ஐயோ சிசிடிவியா, ஏன் இந்த மாதிரி, இப்போ சிசிடிவியில் வச்சு நான் தான் பண்ணிட்டேன்னு சொன்னாலே அங்கே கண்டிப்பாக போலீஸ் வருவாங்களே அப்படின்னு யோசிக்கிறா. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அந்த பர்சன் உன்னை ரொம்ப கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது, உன் ஹஸ்பண்ட் யூஎஸில் இருக்கான், அப்போ இவன் யார், உன்னோட இன்னொரு பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது இவளுக்கு பதற ஆரம்பிக்குது. அவன்ட்டே அப்படிலாம் கிடையாது, இவனோட ஃப்ரெண்டு மட்டும்தான், தேவையில்லாமல் இந்த மாதிரி பேசாத அப்படின்னு கத்திட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப பயமாகிடுது, ஒரு வேளை இப்போ இங்கே போலீஸ் வந்தா கண்டிப்பாக தெரிஞ்சு போயிடும், நியூஸ்லலாம் நான் வருவேன், ஸோ இவன் கூட அஃபைர் வச்சுருக்கது இவன் சொல்லிடுவா, ஸோ அவ்வளோதான் எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் போது நம்ம ஹீரோயின் வந்து சாரி கேட்க சொல்கிறா. ஸோ அந்த சிஸ்டருமே முட்டி போட்டு நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. ஸோ ஹீரோயினுக்கு இப்போ தான் ஃபுல்ஃபில்லாகவே இருக்குது. ஸோ வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே பார்த்தா ஹீரோயினுக்கு முதுகெல்லாமே ஒரு மாதிரி வெந்துருச்சு போல். ஸோ அவர் கண்ணாடியில் பார்த்துட்டு, ஐயோ இவ்வளோ ஹர்ட் ஆகியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துடுறான். வேகமாக கவர் பண்ணிவிட்டு, நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னும் போது நம்ம ஹீரோ, நான் உனக்கு வந்துட்டு ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின், நீயா, உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, நீ மெய்டை வேணால் கூப்பிட, எனக்கு ஓகே அப்படின்னும் போது நம்ம ஹீரோ, நான் உன் ஹஸ்பண்ட் தானே, ஏன் இதை கூட பண்ணக்கூடாதா, நீ உன் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயினும் ரிமூவ் பண்ணிவிட்டு பெட் மேலே படுத்துருக்கா. நம்ம ஹீரோ ஆயின்மெண்ட் போட்டு வர்றான். அவள் வலிக்காத மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. பட் அவளுக்கு ரொம்பவே பெயின் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு, நம்மளால தான் இவளுக்கு இவ்வளோ கஷ்டம், நம்ம வந்துட்டு நமக்காக எவ்வளவோ பண்ணுறா, நான் இவளுக்காக எதுவுமே பண்ண மாட்டேனே அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ வந்து அந்த நியூரோ சர்ஜன் பற்றி சொன்னல, நான் அதுக்கு ரெடியாக இருக்கேன், நான் உங்ககிட்ட பேச அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காரா. நம்ம ஹீரோ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவள் ட்ரெஸ்லாம் ரிமூவ் ஆகியிருக்கல, அதை வந்துட்டு கரெக்ட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு, ஏன்னாச்சு அவன் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கானே அப்படின்னு யோசிச்சுட்டு, என்னை இப்படி பார்த்தும் கூட ஒரு தடவை கூட டச் பண்ணணும்னு எனக்கு தோணவே இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு எப்படியாச்சும் நான் வந்துட்டு அவனை சரி பண்ணணும், அது மட்டும்தான் என்னோட மோட்டிவ் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. ஆக்சுவலி நியூரோ சர்ஜன்லாம் நம்ம ஹீரோயின் பேசவே இல்லை போல், அந்த நீடெல்லாம் வச்சு
ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க இல்லையா? அதெல்லாம் ஹீரோயினே தான் கத்துட்ருக்கா போல. ஸோ இத கத்துட்ருக்கா. அவ வந்துட்டு அந்த நீடில வச்சு அவ காலெல்லாம் வச்சு இது பண்ணிட்டுருக்கும்போது, அவங்க ஸ்டெப்மா வந்து கால் பண்றாங்க. நம்ம ஹீரோயின பிடிச்சு கத்துறாங்க. "உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா, உன்னோட ஃபர்ஸ்ட் சிஸ்டர் வந்து இந்த மாரி நீ பண்ணியிருப்ப. நான் உன்ன என்ன பண்றேன் பாரு." அப்படி இப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் சிஸ்டர் வந்துட்டு, "அம்மா கத்தாதீங்க. அவங்க கிட்ட கத்துனா எந்த வேல்யூ ஆகாது." அப்படின்னும்போது அவங்க ரொம்ப நார்மலா, "நீ பண்ணது தப்பு தானம்மா. அவ உன் அக்கா தானே. அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா நீ விட்டுருக்கணும்ல." அப்படின்னும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "அவ எதுவுமே தெரியாம பண்ணல. அவ வேணும்னே தான் பண்ணா. அதுவும் இல்லாம இங்க ஒரு பெர்சன வேற லவ் பண்ணிட்டு இருக்கா அவ. எவ்வளோ கேவலமா பண்ணிட்டு இருக்கா." அப்படின்னு பேசும்போது அவங்க அம்மாக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. பட் இருந்தாலும் எதுவுமே தெரியாத மாதிரி, "சரி அதெல்லாம் விடு. நான் இப்படிலாம் எதுக்கு தெரியுமா கால் பண்ணேன்? உங்க அம்மாவோட திங்ஸ்லாம் எங்க இருக்கு? உங்க அம்மாவோட ப்ராப்பர்ட்டீஸ்லாம் இங்க தானே இருக்கு. அதெல்லாம் நீ கொஞ்சம் எடுத்துட்டு போறியா?" அப்படின்னும்போது நம்ம ஹீரோயினோட அம்மா உண்மைக்கே இறந்து போயிருப்பாங்க போல. ஆக்சுவலா அவங்க ஒரு ரிச்சான லேடி. அவங்க கிட்ட நிறைய ப்ராப்பர்ட்டீஸ் இருந்திருக்கு. நம்ம ஹீரோயின் இவங்க வீட்ல தானே இருந்திருப்பா. ஆனா இவங்க எப்பவுமே ஹீரோயின பாத்துக்கிட்டது கிடையாது போல. நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மா சேர்த்து வச்ச பணம், இவ பார்ட் டைம் ஜாப் பண்ணி சேர்த்து வச்ச பணத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. ஸோ அதெல்லாம் அப்போ அவங்க வீட்ல தான் இருக்கு போல. அதை எடுத்துட்டு போகிறதுக்காக வர சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "அப்படியா? நான் வீட்டுக்கெல்லாம் வர முடியாது. நீங்க ஒரு பிளேஸ்க்கு கொண்டு வந்துருங்க. என்கிட்ட டைம் சொல்லிடுங்க." அப்படின்னும்போது அவங்களுமே சரின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ஆனா இவங்க இவ்வளோ நல்லவங்க கிடையாது. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறா. இங்க பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் சிஸ்டர் இருக்கால, அவங்க அம்மா கிட்ட சொல்றா. அவள அந்த பிளேஸ்க்கு வர வச்சுட்டு, அவளுக்கு ட்ரக் எல்லாம் கொடுத்து அவள தப்பா போர்ட்ரேட் பண்ணி அவ ரெப்புடேஷனவே கெடுத்துறணும். இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னும்போது அவங்க அம்மா சொல்றாங்க, "அந்த ஷென் கூட திரும்பி பார்க்க மாட்டான்." அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டோட அட்ரஸ் அனுப்பிட்டு டைமும் சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு சென்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த நீடில வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தா இல்லையா? ஸோ அவ பாதியிலே விட்டனால அந்த கால் வந்துட்டு ஒரு கால் நடக்க முடியாத மாதிரி ஆகிடுது போல. கொஞ்ச நேரத்துக்கு அது நம்ம ஆகிடுது. நம்ம ஹீரோயினுக்கு ஃபுட் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே அவ கீழே நடந்து வந்துட்டு இருக்கா. அவளால சரியா நடக்கவே முடியல. ஸோ இறங்குறேன்ற பேர்ல நம்ம ஹீரோ கீழே தான் இருக்கான் போல. ஸோ அவன் மேலே போய் விழுந்துடுறா. கரெக்டாக நம்ம ஹீரோவுமே பிடிச்சிடுறான். அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோ கேட்குறான், "என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவள் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கதை வந்து அவள் தான் பண்ணுறதா தெரியாத மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறா போல். அதாவது வேறு டாக்டர் தான் பண்ணுற மாதிரி. பட் நம்ம ஹீரோயின் தான் ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் தர போகிறா. ஸோ அது மாதிரி போல். ஸோ அவள் சொல்கிறா, "இல்லை எனக்கு கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருக்குது." அப்படின்னு ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து டைம் அண்ட் பிளேஸ் சென்ட் பண்ணாங்க இல்லையா? ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறா. அவங்க அம்மா பார்த்தா, "வாம்மா வா, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்." அப்படின்னு அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் அது எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அம்மா உட்கார சொல்லிட்டு அவளுக்கு எப்போவுமே கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அன்னைக்குன்னு பார்த்து மில்க் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தா அவங்க ட்ரக் கலந்து ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டு கொடுக்குறாங்க போல. நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது. ஸோ அதனால அவ வந்துட்டு அதையும் வாங்கி குடிக்கிறா. அப்போ பார்த்தா அவளுக்கு தலை சுற்றுற மாதிரி ஆக்ஷன் தான் போடுறா. பிகாஸ் அவள் ஆல்ரெடி வந்துட்டு இவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக ஆன்டிடாட்லாம் எடுத்துகிட்டு தான் வந்திருப்பா போல. நம்ம ஹீரோயின் வந்து மயங்குற மாதிரி ஆக்ஷன் தான் போகிறா. பட் நம்ம ஹீரோயின் உண்மைக்கே மயங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் சிஸ்டருக்கு கால் பண்ணிவிட்டு, "இங்கே வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடு. ஒரு ஓல்டு பர்சனையும் இங்கே அனுப்பிடு. சரியா? நீ மறந்துடாத." அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு அந்த மாதிரிலாம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி ஒரு இன்ஜெக்ஷனுமே போட போகிறாங்க போல். பட் கரெக்டாக நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிடுறா. அவங்க அம்மாக்கே ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, "அவ்வளோ சீக்கிரம் நான் அவங்கக்கிட்ட மாட்டிப்பேன் நினச்சிங்களோ?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க கையை பிடிச்சி அந்த இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுறா. பார்த்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கு. அவள் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறா போல். ஸோ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா. அந்த இன்ஜெக்ஷனை எடுத்துகிட்டு வந்துட்டா போல். ஸோ வந்துட்டு அந்த மருந்து இருக்கும் இல்லையா, அதை அவள் கையில் தொட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, "இதை ஃபஸ்ட்டு நான் போலீஸ்கிட்ட கொடுத்தாகணும். இந்த மாதிரி இருக்கிறதுல பேன் பண்ண சொல்லணும். இதனால தான் இன்னசென்ட்டான பொண்ணுங்க வாழ்க்கையெல்லாம் போயிட்டுருக்கு." அப்படின்னு அவள் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் பாத் எடுக்கிறதுக்காக போயிடுறா போல். நார்மலாக தான் இருக்கா. அதுக்கப்புறம் அவள் அந்த மருந்து எடுத்து கையில் தடவிக்கிட்டா இல்லையா? ஸோ அதனால அவளுக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்குது. ஸோ அவளை கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல. ஸோ ஒரு 1 hour ஆகிடுது. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரான். அப்போ மேட் கிட்ட, "எங்கே மேம்?" அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, "மேடம் வந்துட்டு பாத் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வாஷ்ரூம்குள்ளே போனாங்க. பட் இன்னும் வரவே இல்லைன்னு." சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு பயமாகிடுது. ஸோ வேகமாக அவன் வாஷ்ரூம்குள்ளே போயிடுறான். பார்த்தா
ஹீரோயின் ஒரு மாதிரி இருக்கா. ஹீரோ பக்கத்தில் போன உடனே ஹீரோ பிடிச்சி அவள் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஸோ ஹீரோ அவளை தள்ளிடுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு புரிஞ்சு போயிடுது இவளுக்கு யாரோ ட்ரக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அவன் காப்பாற்றி அவன் தூங்க வச்சிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறா. பார்த்தா ஹீரோ அங்கே தான் இருக்கான். அப்போ அவன் கேட்குறான், என்னாச்சு உனக்கு நேற்று அப்படின்னு. நம்ம வந்து நேற்று நடந்ததெல்லாம் யோசித்து பார்த்துட்டு நமக்குள்ள ஏதாச்சும் நடந்துருச்சா என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அப்படிலாம் எதுவும் நடக்கலை, நான் டாக்டருக்கு கால் பண்ணிட்டேன். சரி உனக்கு ஏன் இந்த மாதிரி நிலைமை அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஹீரோக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவன் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோயினோட அப்பா வராரு. அவர் வந்துட்டு என்னோட ஒய்ஃப் வேற ஒரு மேன் கூட சேர்ந்து சீட் பண்ணிட்டா, நான் வந்துட்டு அவங்களெல்லாம் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன். ஆனால் இப்போ நான் ஏன் இங்கே வந்திருக்கேன்னா என் பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கும் உங்ககிட்ட கான்டாக்ட் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. ஆக்சுவலி அந்த ஓல்ட் மேன் கூட அவங்க அந்த மாதிரி இருந்துட்டாங்க போல். அந்த விஷயம் இவருக்கு தெரிஞ்சு போயிட்டு அதனால இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கு உங்ககிட்ட இது பண்ணுறதுக்கு இஷ்டம் கிடையாது அப்படின்னு செக்யூரிட்டிஸை வச்சு இழுத்துட்டு போக சொல்லிடுறான். அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு நமக்காக தான் இவன் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஹாப்பி ஆகிட்டு ஹீரோ கிட்ட ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவுமே சரின்னு சொல்லிடுறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு எனக்காக இவ்வளோ கேர் பண்ணிக்கிறான். ஸோ கண்டிப்பாக இவனுக்கு வந்துட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் நான் கரெக்டாக பண்ணி ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அவங்க அப்பா சொல்கிறாரு, நம்ம என்ன ஆக போகிறோன்னு தெரில, நம்ம குடும்பமே நாசமாக போகுது போல் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு கால் வருது. இந்த மாதிரி உங்கள் கம்பெனி வந்து பேங்க்ரப்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் கால் பண்ணிவிட்டு, நான் இங்கே இருக்கும்போது அங்கே ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சுட்டு இருக்கேன், கண்டிப்பாக நான் ஒன்று டிவோர்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணிடுறான். ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. ஸோ அவங்க வந்துட்டு ரொம்பவே உடஞ்சி போயிடுறாங்க. அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் திரும்பவுமே அந்த நீடில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கா போல். அந்த நீடில் குத்தும் போது அவள் கால்லேருந்து பிளட் வர ஆரம்பிச்சிருது. அங்கே கரெக்டாக நம்ம ஹீரோ வர மாதிரி இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து ஒழிச்சு வச்சிடறா. அப்புறம் ஹீரோ கேட்குறான், நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னும் போது ஹீரோயின் எதுவும் பண்ணலன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோட உனக்காக ஒரு ப்ரெசன்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு வேல்யூபிளான ப்ரைஸ்லெட்டை தான் கொடுக்குறான். ஸோ அதை நம்ம ஹீரோயினுக்கு அவனே போட்டு விட்டுட்டு உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே அவனுமே சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போது மெய்ட் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, நான் ஒரு விசித்திரமான நீடல் பாக்ஸை வந்துட்டு நான் மேமோட ரூமில் பார்த்தேன், அவங்க அப்பப்போ அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்ன உடனே ஹீரோக்கே புரியல அவன் ஏன் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறா. அங்கே ஒரு நியூரோ சர்ஜன் இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி அவங்கக்கிட்ட போய் பேசி வச்சிட்டா போல், நீங்கள் ஆக்ட் மட்டும் பண்ணுங்கள், பட் ட்ரீட்மெண்ட் வந்து நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. நம்ம ஹீரோவுமே அந்த ட்ரீட்மெண்ட்க்கு ரெடி ஆகிடுறான். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டை ஒரு தடவை பண்ணாலே போதும் போல். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவன் நடக்க ஆரம்பிச்சிடுவான். ஸோ நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டு ஹீரோயின் தான் அதை பண்ணுறா அப்படின்னு தெரியக்கூடாது அப்படின்னு அவள் கண்ணெல்லாம் கட்டி விட்டுறா போல். ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் வந்துடுறா. அந்த டாக்டர் தள்ளிக்கிறாங்க. ஹீரோயினோட ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிச்சாரா அது நம்ம ஹீரோயின் தான் அப்படின்னா. ஸோ கண்ணை வந்து லைட்டாக ஓட்டையுமே தெரியுது போல். ஸோ அது வழியாக பார்த்துறான் ஹீரோயின் கையை. ஸோ அவள் தான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சோடனே அவள் சரியாக சாப்பிடாம இருந்தோடனே மயக்கம் போட்டுறா போல். ஸோ அவளை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறமே மயக்கம் ஆகிறான். ஸோ அவன் கான்ஷியஸ் வந்ததுக்கப்புறம் அந்த டாக்டர் வந்துட்டு அவங்க தான் அதெல்லாம் பண்ண மாதிரி ஆக்ஷன் போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அந்த டாக்டருக்கு நம்ம ஹீரோவை பிடிக்கும் போல். ஸோ அவங்க வந்துட்டு இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் சரியில்லைல்ல, ஸோ எப்படியாச்சும் நம்ம என்ன மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க போல். பட் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அசிஸ்டன்ட் வந்து சொல்லிடுறாரு, இந்த மாதிரி மேம் வந்துட்டு தலை சுற்றிட்டு விழுந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இப்போது ஒரு வார்டில் தான் இருக்காங்கன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போக சொல்கிறேன். ஸோ டாக்டருக்கு தெரிஞ்சு போயிடுது அவனுக்கு வந்துட்டு இவங்க மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே நம்ம ஹீரோயினுக்கு கான்ஷியஸ் வந்தது போல். அங்கே நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா. ஹீரோ வந்து சொல்கிறான், எனக்கு ட்ரீட்மெண்ட் நீ தானே பண்ண அப்படின்னு. அப்போது ஹீரோயின் வந்துட்டு ஓ நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னும் போது அவன் எதுக்கு நீ வந்து உன் லைஃப்பை ரிஸ்க் பண்ணிக்கிற, இந்த நீடில்ஸ்லாம் ஓ மேலே ஏன் யூஸ் பண்ணிக்கிட்ட, ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீ ஏன் கோவப்பட்டுட்டு இருக்க, நான் உனக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், உனக்காக பண்ணாமல் நான் யாருக்கு பண்ண போகிறேன் அப்படின்னு அவள் பேசுகிறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஆனால் இந்த மாதிரி பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான்.
நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "இப்போ நான் தலை சுத்தி விழுந்ததுனால தான் உனக்கு இவ்ளோ கோவம் வந்துட்டுருக்கா? டாக்டர கூப்பிட்டு அவங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணா அதுவே சரியாகிடும். இதுக்கெல்லாம் யாராச்சும் கோவப்படுவாங்களா? சரி டாக்டர கூப்பிடக்கூடாதுன்னா எனக்கு கிஸ் பண்ணு. நீ கிஸ் பண்ணாலும் எனக்கு சரியாகிடும்." அப்படின்னு அவ சீக்ஸ காட்டுறா. நம்ம ஹீரோ பார்த்தா அவ லிப்ல கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்ப ஷை ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்க நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி இருக்கார்ல, அவர் ஹீரோயின் படிச்ச எல்லாத்தையுமே எடுத்துட்டு, "இவங்க இந்த மாரி நியூரோ சர்ஜனுக்கு படிச்சதே கிடையாது. பட் உங்களுக்காக அதெல்லாம் கத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்." அப்படின்ன உடனே நம்ம ஹீரோக்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் காலை தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுறான். பட் அது அசையவே இல்லை. ஸோ அவன் சொல்கிறான், "நான் நினச்ச மாதிரி இது ஒன்றும் அசைய போகிறது கிடையாது. இதுக்கு போய் நான் வந்துட்டு நான் நடந்துட்டு வரணும்னு நினச்சிட்டேன்." அப்படின்னு அவன் யோசிக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் வர, "உடனேலாம் உன்னால் நடக்க முடியாது சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் மசாஜ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறான். பட் இருந்தாலும் அவள் கேட்காம அப்படியே க்ளோஸ் ஆகிட்டு நம்ம ஹீரோ பெட்டில் தள்ளிட்டு கிஸ் பண்ணிட்டு குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஹீரோக்கே ரொம்ப ஷை ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் எந்திரிக்க சொல்கிறான். அவனும் ட்ரை பண்ணுறான். அவன் கடைசியில் நின்னுடுறான் போல. ஸோ ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஹீரோ அப்படியே கீழே விழ போகிறான். ஹீரோயின் பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவளே போய் ஹீரோ மேலே விழுந்துடுறா. ஸோ 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. கரெக்டாக அங்கே ஒரு கால் வந்துடுது. நம்ம ஹீரோயினுமே எந்திரிச்சுக்கிறா. பார்த்தா தாத்தாவுக்கு ரொம்ப முடியல. உடனே பார்க்கவா அப்படின்னு அவங்க ஆன்ட்டி தான் கால் பண்ணியிருக்காங்க போல. ஸோ நம்ம ஹீரோயின் தான் அங்கே தாத்தாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே போயிடுறாங்க. அவங்க ஆன்ட்டி பார்த்தா நம்ம ஹீரோயினை பிடிக்கவே இல்லை போல். ஹீரோயின் சொல்கிறா, "நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்குறேன்." அப்படின்னு. பட் அவங்க அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம ஹீரோ அலோவ் பண்ண சொன்ன உடனே அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா தாத்தா வந்து இறந்து போன மாதிரி ஆகிறாரு. அவங்க ஆன்ட்டி கத்திட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் திரும்ப ஏதோ பண்ணி தாத்தாக்கு உயிர் வர வச்சிடறா. இப்போ அவர் ஓகேவும் ஆகிட்டார் போல். அப்போ அந்த ஆன்ட்டி வந்துட்டு, "உனக்கு என்ன தைரியம் இருந்தால் எங்கள் அப்பாவை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருப்பா." அப்படி இப்படின்னு அடிக்க போகும்போது அங்கே நம்ம ஹீரோ போய் கரெக்டாக கையை பிடிச்சாரான். "தேவையில்லாமல் நீங்கள் என் ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது. நீங்கள் என் ஒய்ஃப் கிட்டே சாரி கேளுங்க." அப்படின்னும் போது அவங்க, "அப்படிலாம் நல்லா பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கே பார்த்தா தாத்தா கான்ஷியஸ்க்கு வந்துடுறாரு போல். ஸோ அவர்கிட்ட நம்ம ஹீரோ சொல்கிறா, "உங்கள் டாட்டர் இன்லா தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணா. அதனால தான் இப்போ நீங்கள் ஓகேவாகிருக்கீங்க." அப்படின்னும் போது அவருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க ஆன்ட்டி வந்துடுறாங்க. "அப்பா நீங்கள் வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி தப்பு தப்பாக அவங்க பேசுகிறாங்க. பட் அங்கே தாத்தாக்கு தெரியுது அவங்க பொறாமையில தான் பேசுகிறாங்க அப்படின்னு. ஆக்சுவலி இந்த ஆன்ட்டியை தான் அவர் வந்து சிஇஓவாக ஆக்குவாருன்னு நினச்சிருக்கும் போது நம்ம ஹீரோவை ஆக்கியிருக்காங்க. ஸோ அதனால இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு நம்ம தாத்தா வந்து சொல்கிறாரு, "சரி ஓகே, இப்போ நீ சிஇஓ வேறு, நான் வந்துட்டு சிஇஓ பொசிஷனில் இருந்து ஷென்னை எடுக்கிறேன்." அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் சொல்கிறா, "ரொம்பவே தேங்க்யூ, நீ ரிலேட்டிவ் சைடுமே எனக்காக ஸ்டாண்ட் எடுத்ததுக்காக." அப்படின்னும் போது நம்ம ஹீரோ, "நீ ஒய்ஃப் தானே, அப்போ தான் நான் ஸ்டாண்ட் தான் எடுக்கணும்." அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு, "இப்போ நீ ரொம்ப சேடாக இருக்கியா, சிஓ பொசிஷன் உன்கிட்ட இல்லைன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, "அப்படிலாம் எதுவும் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இங்கே காட்டுறாங்க. ஆக்சுவலி இந்த ஆன்ட்டி வந்துட்டு இல்லீகலான வேலையை தான் பார்ப்பாங்க போல். ஸோ அவங்க அதுக்காக ப்ராஜெக்ட்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கம்பெனியவே கெடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க போல். கெடுக்கணும்னு இல்லை, பட் இந்த மாதிரி இல்லீகல் வேலை பார்த்தா ஒரு நாள் எப்படினாலும் மாட்டி கம்பெனிவை அவங்க வந்துட்டு இது பண்ணிடுவாங்க தானே. ஸோ அதனால இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுறா. பட் அவன் வந்து அதுக்கு ஓகேவே சொல்ல மாட்டேங்கிறான் போல். ஸோ அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவனை ஜெலஸ் ஆக்கணும் அப்படின்றதுக்காக கிளப்புக்கு போயிட்டு அங்கே மேல் மாடலுக்குள்ளலாம் சேர்ந்துருக்க மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோ அங்கே போயிடுறான். அவனுக்கு புரியுதா அவன் நம்மளை லவ் பண்ணிட்டு இருக்கா, நம்மளை ஜெலஸ் ஆக்க தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மேல் மாடல்லாம் அங்கேருந்து போக சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அவனே பேசிட்டு இருக்கான். ஸோ அவளை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிடுறான் போல். ஸோ ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது, நான் ஏன் பண்ணணும் அது அவனுக்கு புரிஞ்சிருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் இந்த பக்கம் இந்த ஆன்ட்டி வந்துட்டு இல்லீகலான ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா, அது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருது போல். ஸோ அவன் தாத்தா கிட்ட சொன்ன உடனே தாத்தாக்கே டென்ஷன் ஆகிட்டு அங்கே போலீஸை வர வச்சு அந்த ஆன்ட்டியை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ பார்த்தா திரும்பவுமே அந்த கம்பெனியை தாத்தா வந்துட்டு நம்ம ஹீரோக்கிட்டே கொடுத்துட்றாரு. பிகாஸ் அவன் பார்த்துக்கிட்ட வரைக்கும் தான் அதில் எந்த ஒரு தப்புமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் லேட்டாக காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இப்போ நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிட்டான் போல். ஸோ ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, "ஒரு நாள் தான் இப்போ நான் நடந்திருக்கேன், எனக்கு ஒரு வேறு லைஃபே கிடச்சிருக்கு. ஸோ இந்த டயத்தில் கண்டிப்பாக நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். நீ சொல்லிட்ட, நீ வந்துட்டு நான் லவ் பண்ணுறேன். நானும் சொல்லணும் தானே, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன். நான் வந்துட்டு எப்போவுமே உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்களோட ஹஸ்பண்டா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அங்கேருந்து தூக்கிட்டு போகிறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. இப்படியே ஹாப்பி எண்டிங்காக அந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி இருந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.